இன்றைய தினம் கருடன் நிறுவனத்தால் அதுக்கும் கருடன் நிறுவனம் யாழ்ப்பாணத்தை பூர்வமாக கொண்ட ஒரு இளைஞர் அதுக்கும் கிளிநொச்சி பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீடத்தில் படித்து அவர்களால் இந்த முச்சக்கர வண்டி உற்பத்தி செய்து வடமாகாணத்தில் அவர்களுக்கு 100க்கு மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் இருக்கின்றார்கள். அதன் படைப்பு இன்று முதல் கட்டமாக எங்களது அமைச்சர் தலைமையிலும் என்னுடைய வந்து பார்த்து இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த முச்சக்கர வண்டியை செலுத்தியும் பார்த்திருக்கின்றேன். உண்மையாகவே வடமாகாணத்தில் இவ்வாறான இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று புலம்பெயர் தேசத்தை நோக்கி நகர்கிறார்கள். ஏன் முன்னைய காலத்தில் இதற்கான ஊக்குவிப்பு அரசாங்கம் வழங்கப்படவில்லை. இந்த அரசாங்கம் இவர்களுக்கான பூரணமான ஊக்குவிப்பை வழங்குறதுக்கு இவர்களுக்கான பூரணமான அனுமதியையும் பெற்றுக் கொடுப்பது எதிர்வரும் காலத்தில் இவர்களுக்கு தொழிற்சாலை அமைப்பதற்கு கைத்தொழில் வலயத்தில் இடங்களை கூட ஒதுக்குவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதற்காக மாவட்ட அரசாங்க அதிகாரிகள் டிசிசி கூட்டத்தில் இதுக்கான பிரேரணையை வைக்கும் பட்சத்தில் அனுமதியை கொடுத்து அவர்களுக்கான நிலங்களை விடுவித்து அவர்களுக்கு மேலதிகமாக ஏதாவது அரசாங்கத்தால் செய்யக்கூடிய ஒத்தாசைகளை வழங்குவோம் என்ற வரையில் அவர்களுக்கு குறைந்த விதத்தில் வட்டியோ அல்லது வேறு கடன் உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்க என்ற உதவிகள். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரைக்கும் வடமாகாணத்தில் இவ்வாறான அபிவிருத்திகள் வர வேண்டும். அதுதான் நமது அரசாங்கத்தின் இலக்கு. வடமாகாணத்தில் அதிகளவான தொழிற்சாலை உதயமாவது தவிர்க்க முடியாது. பரந்த ரசாயன ஃபேக்டரி ஆரம்பிக்கப்பட போவது, அதற்கான பூர்வாங்க வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம், யாருக்கும் தெரியாது. மின்சார கட்டணம் செலுத்துவதற்கு வீதிகளை போன அதுக்கு போடுவதற்கான நிதிகளை விடுவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பலர் நிற்கிறார்கள் நாங்கள் சும்மா இருக்கிறோம் என்று. நாங்கள் நித்திரை முழித்து இரவுபாராக வேலை செய்து கொண்டிருக்கோம். அதை தடுப்பதற்கு ஒரு சிலர் என் மீது காழ்ப்புணர்ச்சியில் பல வேலைகளை செய்கிறார்கள். நான் நீதிமன்றம் சென்று வருகின்றேன். ஏனென்றால் என்னது வேலைகளை தடுப்பதற்கு ஒரு சில அரசியல் அஜெண்டாவை பாவிக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் உண்மை வெல்லும், தோற்காது. அதே மாதிரி நான் யாருக்கும் பயப்பட போறதில்லை. நான் களவெடுத்தாத்தான் பயப்படணும். நான் களவெடுக்காதவன். அதே நேரம் நான் குற்றம் செய்தவன் என்றுதான் பயப்படணும், குற்றம் செய்யாதவன். நான் எதற்கும் முகம் கொடுக்க தயார். உண்மை வெல்லும் என்றபடியே மக்களும் உடனிப்பார். இந்த சட்டத்தை வச்சு விரட்ட இயலாது. இதுவரை காலமும் உங்களோட அரசியல் கட்சியில் இருக்கிறார்களே சட்டத்தை வச்சு தான் விரட்டி கொண்டிருக்கிறீங்க. கொழும்புல கோட் சூட், இஞ்ச வேட்டி, பச்சை புறாடுகள். சரியா, நான் அப்படிக்கா சொல்றேன். அவர் வந்து இஞ்ச மக்களை விரட்டுறது சட்டத்தை. என்னட்ட முன்னாள் போராளி முந்த நாள் வரையினாம் அதங்க கூறுகிறேன். கிளிநொச்சியில கட்ட பஞ்சாயத்து செய்தவர். அங்க மாவீரர் துணையத்துல வந்து அங்கே இருக்கிற போராளிகள் வந்து அங்க போனால் அங்கே இருக்கிற போலீஸ் இயந்திரத்தை பயன்படுத்துகிறார் ஒரு சில கைப்புள்ளிகள். இன்றைக்கு ஒரு சில அரசு இயந்திரங்களுக்குள் ஊடுருவல் நடக்குது. பணத்திற்கு நேரம் அடிமையாயிருக்கிறார்கள் அரசு உத்தியோகத்தர்கள். ஒரு சிலர் படிப்படியாக இதுகளை எல்லாம் இனங்காண்டு படிப்படியாக நிவர்த்தி செய்கிற. ஒரு நாள் இதை இனங்காண இல்லாது. நான் திருடனா இருந்தா சுகம் வேலை செய்கிறது. நான் திருடனா இருப்பனா இருந்தா, நான் இப்ப சொல்ற உண்மையாவே நான் கண்ட அனுபவம். திருடனா இருந்தா எல்லாமே பக்கண்டு வேலை நடக்கும். என்ன எனக்கு சொத்து சேர்க்கணுமா, வீடு சேர்க்கணுமா, எல்லாம் நடக்கும். திருடன் பக்கம் திருவான். ஏனென்றா இந்த திருட்டு கூட்டங்களுக்கு எதிராக செயற்படுறதுக்கு கஷ்டம். ஏனென்றா உண்மையில சொல்ல மாட்டாங்க. இந்த ஜாழ்ப்பாணத்தில் பல திருட்டு கூட்டங்கள் இருக்குது. அரசு அதிகாரி இருக்கணும், இனம் கண்டு கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு இனிமேலும் சொல்றேன், இறுதியும் கிருதியுமாக இவ்வாறு செயற்படாதீங்க. பலர் இனம் கண்டிருக்கிறோம். பலர்கிட்ட போய் விடுங்கன்னு கூறியிருக்கிறேன், நேரடியாக சொல்லியிருக்கிறோம். ஆதாரங்கள் திரட்டப்பட்டு எதிர்காலத்தில் படிப்படியாக ஒரு சிலருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இருந்து பாருங்க, வெகு விரைவில் சிலர் வேலையும் இல்லாம போயினும் இங்க இருக்கிறார்கள். ஏனென்றா ஒரு 2-3 பேர் இல்லாம போனாத்தான் திருந்துவாங்க மற்ற அரசு அதிகாரிகள். கண்டிப்பா அதுக்கான ஆதாரங்கள் திரட்டி கொண்டிருக்கிறோம். ஆதாரங்களை திரட்டி அதற்கான நடவடிக்கை அடுத்த ஆண்டு எடுக்கப்படும். பாரியதொரு திருப்பம் ஒன்று வரும் பாருங்கள். அன்று இது பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக ஸ்ரீதரன் கிளிநொச்சியில அவங்களோட அரசு தரப்பு எம்பியோரால் தாக்குதல் நடத்தினதாக நேற்றும் குறிப்பிட்டிருக்கேன். இது தொடர்பாக நீங்க என்ன சொல்றீங்க? கூறுனவர்கிட்ட போய் கேளுங்க. அங்கே இருக்கிற மக்கள் என்ன கூறுகிறார். நான் முகாமில் சாப்பாடு ஒரு முகாமிலையில வெளியில மக்கள்கிட்ட சாப்பிட கொடுக்க போய்க்க சொல்றார். அரசாங்க கட்சியை விமர்சிக்கலாம், இங்கே இருக்கிற கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்களை விமர்சிக்கலாம் இருக்குது. இன்று நான் அந்த இடத்தை விட்டு நீங்கள் வீடியோல பார்த்துருப்பீங்க. நான் வெளியேறி போறேன். ஏனென்றா சில இடங்கள்ல என்ன கெட்டவர்களை அணிதிரட்டுவார்கள், நல்லவர்கள் முன்னுக்கு வர மாட்டார். ஏனென்றா பயம். ஏன்னா நாங்க போயிடும் வெட்டுப்படுற இந்த நாட்டில் நடக்கிறது. அதனால நல்லவர்கள் எனக்கு வாகனத்தில் இருக்கும் ஐயா சொல்றாரு, ஒரு ஐயா நீங்க புண்ணியா போகணும். ஆனா நாங்கள் இதுக்கு எதிராக கதைக்க இல்லாது. இதுல கதைச்சா நாங்கள் ஆடிவிடும். அதுல ஒரு சிலர் தான் அவ்வாறு செயற்பட்டிருந்தார்கள். உண்மையாக நான் சொல்றேன், ஒரு சில கிராம சேவர் நான் சொல்றேன் கையெடுத்து கும்பிடுவேன். ஒரு சில கிராம சேவர் இருக்கா காரி துப்போணும், அதில் தண்டனை கொடுக்கணும்.
நான் சொல்றேன், ஒரு சில கிராம சபை பார்த்துருக்கேன், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களது வீட்டிலேயே கொண்டே வச்சிருக்கிறார்கள், இரவு போல வேலை செய்திருக்கிறார்கள். ஆனா உண்மையா சொல்றேன், 100ல் ஒரு 10% கிராம சேவர் இதுக்குள்ள அடிமையா இருக்கிறாங்க, பணத்துக்குள்ள, அரசியல் பின்புலத்துல. நான் சொல்றேன், ஒட்டுமொத்த கிராம சேவர் 10% நான் சொல்லுவேன், 90% நல்லாக்கள் இன்றைக்கு என்னோட கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. நான் அவள்கிட்ட போனா உடனடியாக நேர் அவர்கிட்ட இடத்தை போய் பார்க்கிறேன், தொடர்பு கொண்டு நல்ல என்ன குடிக்கொண்டு காட்டினான். ஆனா ஒரு சிலரால மொத்த கிராம சேவருக்கு நிற்க அந்த அரசியல் பின்புலத்தில் அவர் இருக்கிறார். அந்த அவர் கிராம சேவர் பதவி எடுத்த ஜாரக்கூடா என்று தேடி பாருங்கள். நான் இன்று கூட அவர்கிட்ட பேர் தெரியா பூரணமாக, உண்மையாவே. ஏனென்றா அந்த எனக்கு பழி வாங்கணும்னு எண்ணமே இல்லை, அவர்கிட்ட முகம் கூட தெரியாது இன்று வரைக்கும். வேற அரசாங்கமே இருந்தால் இன்றைக்கு டீட்டெயில் எடுத்து அவரை இன்றைக்கு என்ன செய்திருக்க மட்டும் உங்கள்கிட்ட சொல்லுங்க. அல்லது முன்னே அரசாங்கமா இருந்தா கை கட்டி கொண்டு போய் ஐயா காலில் விழுந்து நக்கி பிழைச்சிருப்பார் அந்த கிராம சேவர். இன்றைக்கு அரசாங்கம் இவ்வளவு சுதந்திரத்தை மக்களுக்கு கொடுத்துருக்காது. ஒரு ஆளுங்கட்சி எம்பி மீது கேஸ் ஃபைல் பண்றதை கூட நான் ஒன்று சொல்றேனே, இதுக்கு முதல்ல நான் வெளிப்படையா சொல்றேன், அங்கே இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓனர் என்னை தாக்க வந்தார். நான் எங்கட டிசிசி இப்போ வாகனத்தின் கண்ணாடியை உடைத்தார்கள் வந்து. உடனடியா நான் அவன் பிளான் என்னண்டா, அதுல அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் வந்து அடிச்சு நொறுக்கி அதுல மக்களை கொஞ்சம் மக்களை அணிதிரட்டி கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து எம்பி அடிச்சு விரட்டினேன் சொல்ல. நாங்க உடனடியாக சுவாய்த்து கொண்டு நாங்கள் மற்ற முகாமில்ன்றாங்க, வேற ஒரு முகாம் சாப்பிட கொடுத்து உடனடியாக வெளியேறி போலீஸ் நிலையம் வந்து கேஸ் போடணும். போலீஸ் நிலையத்தில் சொன்னார்கள், நீங்க கேஸ் போட தேவையில்லை, ஏன்னா நீங்க போலீஸுக்கு வந்து மினக்கட தேவையில்லை, அவங்க போலீஸு நல்ல தந்திரம் சரியா. எனக்கே இப்படி செய்யறாங்கடா, இங்க மக்களுக்கு எப்படி செய்வாங்க சொன்னாங்க. நீங்க கேஸ் போட தேவையில்லை, வந்து 2 பேரும் கேஸ் எழுதுங்க. நானும் எழுதிட்டு அவையில் 2 பேரும் எழுதிட்டு போயிட்டோம். அது வழக்கு நடந்து கொண்டு இருக்குது. அதுல ஒரு ஆளை தான் கைது செய்திருக்கிறேன். நாங்க இந்த வகையில மழுத்தத்தை பெரிய வைக்க இல்லை. கிளிநொச்சி போலீஸ்ல சொல்றேனே, எங்களை விட போலீஸ்ல அங்கே இருக்கிற கட்ட பஞ்சாயத்துக்கு செல்வாக்கு அதிகம். ஏனென்றா பணம் சம்பாதிக்கணும் சரியா, மஞ்சாவரம் நடக்குது. அப்ப நான் போய் எந்த வகையில் மழுத்தம் பெரிய இல்லை, கேஸை போட்டோம். என்ன நடந்துச்சு, ஒரு சில போலீஸ் உண்மையாவே என்று பார்லமெண்ட் கேஸ் எடுத்துருக்கோம். நானும் இருந்தேன் அந்த வாகனத்துல. இப்பதான் யோசிக்கிறேன், இப்பதான் எனக்கு தெரியுது. சட்டத்தரணியை சொல்றாரு ஒரு சில நல்ல சட்டத்தரணிகள், நீங்க கேஸ் போடும். அதன் பிறகு என் மீது கிராம சேவர் வந்து அங்க வழக்கு பதிவு. இதுதான் நடந்தது. வாகனம் இன்று உடைத்தபடி கண்ணாடி உடைத்தபடி இருக்கு. நாங்க தப்பி வந்துட்டோம், அல்லது கண்ணாடியெல்லாம் நொறுக்கி இருப்பார். அதுல ஒரு சூப்பர் மார்க்கெட் கூலி தொழிலாளி செய்த சூப்பர் மார்க்கெட் இறந்து இருக்கிறார் வந்தவர். அதே மாதிரி இன்னும் ஒரு ஆள் பேரெல்லாம் தெரியும் கொடுத்துருக்கோம். வழக்கு அந்த போலீஸார்கள் ரெண்டு போலீஸார்கள் இன்னட்டையும் பார்க்க மாட்டோம். நான் சாதாரண மனிதன் தானே, பார்லமெண்ட் எனக்கிடையில நான் இந்த நீதிமன்றத்துக்கு போய்த்திருக்கேன். ஆனால் இதுக்குள்ள ஒரு அஜெண்டா ஒன்று நடக்குது. எதிர்காலத்தில் நான் இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பேன். நான் யாரையும் அழுத்தம் பிரிவிக்கவில்லை, யாரையும் தாக்கவில்லை. உண்மையை சொல்லுகிறேன். அந்த இடத்துல நான் சாப்பாடு கொடுக்க போகவில்லை. நான் அந்த பிரெக்னன்ட் லேடியல் மேல் ரூமில் இருந்த 10 GS கொண்டு சாப்பாடை விநியோகிச்சேன். அவங்களுக்கு தெரியும் சாப்பாடை விநியோகிச்சுட்டு மாவட்ட அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு நான் போய் சொல்கிற ஆள் இல்லை, படிப்பேன். மாவட்ட அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு அப்போ அவர் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். உடனடியாக நான் திரும்பி வர போகிறேன். இப்போ தான் வந்து நான் உடனே நீங்கள் போய் அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ரூமில் இருக்கிறவர்கிட்ட போய் கதைங்க. அங்கே ஒரு டைல்ஸ் ரூம் ஒன்று இருந்தது, அதை திறந்து விடுற போகிறதுக்கு நான் பார்த்துருந்தேன். அப்போ அங்கே ப்ரெக்னென்ட் லேடியும் சின்ன பிள்ளையும் கொண்டே விடுவதுக்கு தான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன், அட்மினிஸ்ட்ரேஷன் ரூமுக்கு. அப்போ அதான் கிராம சேவகர் அங்கே இருப்பவர், எங்கட இளைஞர்கள் அங்கே ஏதோ அவையெல்லாம் கேள்வி பண்ணி கேட்டு சாப்பாடு கொடுத்துட்டு கீழே இறங்கி வந்தாங்க. நான் வரும்போது சாப்பாட்டை காலால் தள்ளி விட்டார் அந்த கிராம சேவகர். அரசியல் பின்புலத்தில் ஒரு எம்பியை எவ்வாறு கிராம அதிகாரி வழிநடத்தணும், நான் உடனடியாக வந்து சென்றேன். நீங்கள் ஜாரண்டு கேட்டேன். அப்போது அவருக்கு கிராம சேவகர்னே தெரியாது, பச்சும் குத்தையில் ஒன்றும் குத்தையில். அப்போ யாரண்டு கேட்டார், ரெண்டா பச்சு ஒன்றும் குத்தையில். உண்மையாவே கிராம சேவகர் பச்சு குத்தி இருக்கணும். நான் ஜாரண்டு கேட்டேன், கிராம சேவகர் என்றார். PH அனுமதி இல்லாமல் கொண்டு வரலாம், எல்லாம் வெளியில் போண்டார். ஒரு எம்பியை பார்த்து நான் உடனே பார்லமெண்ட் உறுப்பினர் என்றேன். அதையும் பொருட்படுத்தாமல் வாய்த்தக்கத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கே இருந்த முதல் தரம் போய்க்க ஒரு பெண் தான் என்றா, அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் முக்க என்னண்டாவா நீ. பிறகு நான் திரும்ப டிரைவருடன் திரும்பி வந்து விட்டேன். பிறகு அங்கே அமைப்பாளருடன் கடத்தொழில் அமைச்சின் செயலாளருடன் அந்த இடத்துக்கு வாகனத்தில் அரசு அதிகாரியுடன் போயிருந்தேன். அப்பையும் திரும்ப சமைப்பவர்களை வைத்து ஒரு சிலர் ஒரு 10-15 பேர் அங்கே இருந்தது. நினைக்கிறேன் 500 பேர் கிட்ட இருந்திருப்பாங்க. சமைப்பவர் ஒரு 10-15 பேர் வச்சு எனக்கு திரும்பவும் GS. ஆனால் GS தான் அதை கட்டுப்படுத்திருக்க மக்களை போய் நில்லுங்கள் என்று. என்னை வந்து கேட்டால் நீ வந்து சமையன் என்று அண்டை சொல்றேனே. அந்த கேஸ் சிலிண்டர் எடுக்கிறதுக்கு கூட மாவட்ட அரசாங்கத்துக்கு அழுத்தம் பேர் வச்சு நான் தான். அவர் மாவட்ட அரசாங்கத்துக்கு எடுக்கல, அதை கூட இல்லை நாங்கள் எடுங்கன்னு சொன்னாங்க. அல்லது நாங்கள் எங்கேயாவது அணி திரட்டி தரோம் அப்படி. ஆனால் இங்கே ஒரு சில ஒரு 10 விதமான ரவுடி கூட்டங்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த 10 விதமான 90 விதமே சோழி என்று ஒதுங்கி நிற்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் இது வந்து சாதாரண மக்கள் அவையில் பிரச்சனை வந்தால் ஒதுங்கி இருக்கிறோம். இப்படியான அப்ப நல்ல சமுதாயத்தை நாங்கள் மேலதுக்குவதுக்கு எங்கள் அரசாங்கம் பூரணமான ஒத்துழைப்பு வழங்கும். அந்த
பழைய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டுறதுக்கு எங்கட பழைய அரசியல் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையா சென்று அந்த பாலத்துக்கு அருகில் நீங்க போய் பாருங்க, அந்த பரந்தன் பாலம், முள்ளத்தை பிறந்தன் பாலம் உடஞ்சிருக்கு தானே, அதை போய் பாருங்க. அதுக்கிட்ட வாய்க்கால் இருந்தது, வாய்க்காலை எல்லாம் மூடி விவசாயம் செய்யுது. வாய்க்கால் இருந்தால் தான் தண்ணி ஓடும், மூடிச்சதான் இந்த பாலத்தை தான் அடிச்சுட்டு வச்சுட்டு போகும். அப்ப அதை நான் கிளிநொச்சி மாவட்ட கூட கூட சீச்சி ரோட்டு எத்தினபடியா தான் பாலம் தள்ளி கொண்டு போனான். நான் சொல்றேன் இருந்த வாய்க்கால காணையிலேன்றேன், வடிவேல் சொன்ன மாதிரி கிணத்த காணையிலேன்றேன். என்ன வடிவேல் சொல்ற மாதிரி போலீஸ் போய் போட்டு கிடந்த கிடத்த காணையிலேன்று அங்க இருந்த தண்ணி ஊற வாய்க்கால காணையிலேன்றேன். அவருடன் அங்கே இருக்க பார்லமெண்ட் டிசிசி சொல்றார், என்ன சொல்றார், இந்த ரோட்டு எத்தினபடியா தான் தள்ளிட்டு போச்சுதான், ரோட்டை பதிச்சு போட்டிருந்தா தள்ளி இருக்காதான் பாலத்தை. அப்ப நான் சொல்றது வேற கருத்து. அப்ப அவர் என்ன செய்கிறார், நாளைக்கு நான் அவற்ற அஜெண்டாக்கெல்லாம் காணி பிடிச்சு தோட்டம் செய்யணும் போது இருக்காது, இரண்டு சங்கம் எல்லாம் பட்ட ஊழல். சரியா வெளிப்படையா சொல்றேன், நடக்குது, பேப்பர்லயும் வந்திருக்குது, பத்திரிகையிலையும் பார்த்துருக்கிறோம். அப்ப நாங்க சொல்றோம் இனி இது எடுபடாது, இதெல்லாமே மக்கள் உணர்வாங்க, மாற்றத்தை விடுவாங்க. இந்த கட்ட பஞ்சாயத்து நல்லவனுக்கு நடிக்காங்க, கிளிநொச்சியில கட்ட பஞ்சாயத்து புறம்பா இயக்கி கொண்டு நல்லவனுக்கு நடிக்கிறார். அரசியல்வாதி பல சூப்பர் மார்க்கெட் என்னென்று சொத்துக்கள் வந்தது என்று திரட்டுகிறோம், கொடுக்க போறோம். கிளிநொச்சியில் சொத்துக்கான எவ்வாறு சொத்து சேர்த்தது என்று கூற வேண்டும் அவர்களிடம் ஆணித்தனமாக கூறுகிறேன். கூலி தொழிலாளி செய்தவர், எனக்கு தாக்க வந்தவர், அவருக்கு எவ்வாறு சொத்து வந்தது எல்லாமே கணக்கு காட்டுங்க. கணக்கு காண தப்பில்லை, நீங்க உழைச்சிருந்தா இவ்வளவு உழைச்சினா நீங்க இப்ப யூடியூப் செய்து வருமானம் செய்றீங்களே, இன்றைக்கும் நீங்க செருப்பை பார்க்க கவலையா இருக்குது. ஒரு ஊடகவியாளர் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு மலையை தெரியுறீங்க உங்களோட குடும்பம். அப்ப இந்த ஊடகவியாளர் கஷ்டப்பட்டு தொழில் செய்யணும், பக்கண்டு முன்னேறலாம். இதே கள்ளமண் செய்தீங்கண்டா டக்கண்டு முன்னேறலாம். அப்ப இவருக்கு பின்னால கட்ட பஞ்சாயத்து இது தொடர்பாக அங்க அந்த ஜிபிஎஸ் கூட்டுற நடவடிக்கை கொண்டு வந்ததாக்கும் அதுக்கும் வேற ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் தான் அவன் சுய இது பறிக்கப்படும் என்று தடுத்தவர் என்று தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு மாராஜி விட்டுருக்கு, வேண்டாம் ஜிபிஎஸ் கூட்டினா அவன் எத்தனை லோட்டு வரும்னு தெரிஞ்சிட மாட்டேன். அதுக்கு முன்னைய காலத்துல நடவடிக்கை எடுத்துதான் பிறகு இடைநிறுத்தப்பட்டதான். அதுக்கு ஒரு பார்லமெண்ட் இருந்தால் இது தெரிஞ்சுட்டு தகவல் வந்திருக்கு, அது பூரணமா ஆராயணும் மணி ரெண்டாயிரம் ஜிபிஎஸ் கூட்டினா தெரியும் எத்தனை லோட்டு வருது இந்த மாதிரின்ட்டு. இனிமேல் புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கு அணிதிரளுங்க, பணிவாக்குகிறன், ஊடகவியலாட்டன் நல்ல பக்கம் திசை திரும்புங்க, எதிர்கால சந்ததிக்கு வேண்டாம். நான் உண்மையா சொல்றேன், உங்களோட பிள்ளைகளுக்கு சேர்த்து நல்ல ஒரு நாட்டை கொடுக்கணும், இலங்கை பாஸ்போர்ட்டை பெருமையான நாட்டை கொடுக்கணும், வடமானத்தை கட்டியில போகணும். எல்லாரும் என்னால மட்டும் கட்டிட்டு போக முடியாது, நீங்கள் எல்லாருமே ஒன்றுணைஞ்சா பூரணமான ஒத்துழைப்பு தருவோம். வடமாகாணத்தை இனவாதம் இல்லாத பக்கச்சார்பு இல்லாத முன்னேற்றுவதற்கு பூரணமான ஆதரவை பெற்று தருவோம். உங்களோட பிள்ளைகளுக்காண்டி வேணும், எனக்காண்டி நான் 100 வருஷம் இருக்க போறேன், நீங்க இருக்க போறே இல்லை. எதிர்கால சந்ததிக்கு நல்ல நாட்டை ஒப்படைச்சிட்டு பயணம் செய்துட்டு போறோம். இந்த சந்தர்ப்பம் வேற எங்கேயும் அமையாது. அதனால் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஊடகவியலாளர் எல்லாரும் சேர்ந்து நாட்டை கட்டி எழுது, சும்மா மீன்ஸ் கிரியேட் பண்றது, அதில் டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இப்படியான ஆக்கத்துக்கு பூரணமான ஒத்துழைப்பை கொடுங்கன்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். சமீபமாக மாநில சபை அமர்வு நடந்தது, அதில் யாழ்ப்பாணம் சிங்களமாக இருக்கிற இராணுவ முகாம் இருக்குது, அதை அகற்றி அதில் உள்ளாக விளையாட்டுறாங்க கட்ட சொல்லி ஒரு கோரிக்கை வந்தது. இல்லை நான் ஒன்று சொல்கிறேனே, அதில் சிங்கள மாதத்தியம் இருந்ததுடா, சரியோ முன்னே அரசாங்கங்கள் ஒழுக்கப்பட்டது. இதே மாதிரி பழையில ஒரு இடம் விட்டுருக்குறான், விட்டா பிறகுதான் தெரியுது அது அரசாங்கம் சுவீகரிச்சிருக்கு. இப்போ திருப்பி அது மக்கள்கிட்ட கையளிக்க இல்லாது, அது சர்க்குலரில் பயன் பண்ணிருக்கு. இப்போ அதை கூட அந்த சர்க்குலரில் பாவஸ் போடுறதுக்கு கேபினெட் போடுறோம். அப்படியே நல்ல திட்டம் பெருமா இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல எங்களுக்கு ஆசை இருக்குது, நான் கனவு கண்டு வச்சிருக்கேன், அதில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது. அது தொடர்பாக நான் கதைச்சும் இருக்கிறேன், அமைச்சரோட எடுத்து போட்டு ஒரு சிங்கள வகுப்பு நடத்தணும். ஒரு பிளட்ல எங்களோட பிள்ளைகளுக்கு சிங்களம் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தளத்தையும் அமைச்சு அதில் ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் அமைக்கணும் எனக்கு ஆசை இருக்குது. ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் ராணுவத்தினர் காணிகள் விடுவிக்கப்படும் என்று, அதன் அடிப்படையில் சிங்கள மாநில அது படிப்படி நான் ஒன்று சொல்லுனே, அதுக்கான டிசிசில போடலாம், போட்டு அதுக்கான அப்ரூவ் எடுக்கணும். எந்த எதிர்பார்ப்பு சொல்றேன், அதுல ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி அதுல ஒரு தளத்துல சிங்களம் படிப்புகிற பிள்ளைகளுக்கு சிங்கள மொழி கற்றுக் கொடுத்து ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க, ஏன்டா மும்மொழியும் தெரிஞ்ச பிள்ளைகள் உருவாக்கணும். அப்படியான எதிர்பார்ப்பு எனக்கு ஆசை இருக்குது, நான் முதலே யோசிச்சு வச்சிருக்கேன். அது தொடர்பாக எதிர்காலத்துல படிப்படியாக நடவடிக்கை எடுப்போம். எங்களுக்கு இது இண்டோ ஸ்டேடியம் கட்டுறத நீங்க இண்டை போய் பாருங்க, அதுல என்ன மரம் நிற்குது, டெண்டு நெட் போல் பந்தாடு அரசியல் நோக்கத்துக்காக செய்யாதீங்க. நீங்கள் போய் ரிவன் பட்டி வைக்கிறீங்க பில்டிங் கட்டிக்க, ஆறு கேஸ் போட வச்சதுன்னு தெரியும், அந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியும், எங்க இருக்கிறான்னு தெரியும், அவ எப்படி பட்டவான்னு தெரியும். அந்த ஏரியால போய் கேட்டு பாருங்க. அந்த இடத்துல அவ தேடி பிடிச்சு அந்த ஏரியாவில் சுத்தி இருக்க 4 வீடு கேட்டு பாருங்க. அப்படிப்பட்டவர்களைத்தான் நீதிமன்றத்துக்கு அனுப்பி ஒருத்தரை தூண்டி விடுறாது. அப்ப அப்படி செய்யாதீங்க, தாழ்மையாக கேட்டுக்கொள்றேன். நாங்கள் ஒன்று சொல்றோம் பணிவாக, அந்த பிரதேசத்துல
யாரும் என்னை பற்றி விமர்சிக்கிறேன்டா என்ற சுற்றியுள்ள அயலவர்கிட்ட வந்து கேட்டு பாருங்க, நான் எப்படிப்பட்டவன் என்னை பற்றி தெரியும். உண்மைதானே? ஒவ்வொருத்தரை உங்களை விட ஏரியாவில் வந்து கேட்டா சார் நல்லபடியன், கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டு உழைக்கிறான் என்று சொல்ல உண்மையா நேர்மையா ஏரியாவில் கேட்டால் தெரியும். ஏரியாவில் எங்கே இந்த சுற்று வட்டாரத்தை கேட்டால் தெரியும், என் சொந்த இடத்துல போய் கேட்டால் தெரியும், எந்த இடத்துல கேட்டால் எப்படிப்பட்டவன் அல்ல இந்த நண்பன்கிட்ட கேட்டால் தெரியும். அப்படி என்ற கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி அவையும் சென்று கேட்டு பார்த்தா தெரியும், அந்த ஏரியாவில் நல்ல மாதிரி சொல்லுவாங்க. தையிட்டி விகாரைக்கு வந்து மக்கள் காணிகளை வந்து விடுவிக்க கூடுதல் நிலையில வந்து தையிட்டி விகார அதிபதிக்கு வந்து அந்தஸ்துகளை கொடுக்கறதுக்கு புத்து சாசன அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இல்லை அதோட சேர்த்து தை மாதம் 3ஆம் தேதி வந்து ஒரு புதிய புத்தர் சிலை ஒன்று வைப்பதற்கான அழைப்புதல் வந்து விடுக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே விமல் ரட்நாயக்கா யாழ்ப்பாணம் வந்த முட்டம் இந்த விகாரைக்கு ஒரு மாதத்துல தீர்வு தருவேன் கூட சொல்லி ஒன்று சொல்றேனே. இல்லை நான் ஒன்று சொல்றேனே, எங்களுக்கு அரசாங்கம் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறே இல்லை, அரசாங்கம் இல்லை, அது வேற, எனக்கு அந்த செப்டர் தெரியாது. ஆனால் அதில் இருக்கிற காணிகளை விடுவிக்கிறதுக்கான பொறுமுறை நடைபெற்றுகின்றது. ஒரு சிலர் அதுக்காக தொப்பி அளவு கூட போனதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஏனென்றா தெரிய வரும் அதுக்கான எல்லைகள் வரவேற்று மக்களுடைய காணிகளை கையளிக்கிறதுக்கு மேலதிகமாக சட்ட வல்லுநர்கள் இருக்கிறார்களே, விடுவிச்சா பிறகு சட்ட வல்லுநர்கள் அவற்றை வேலையை பார்க்கட்டும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கட்டும். நாங்கள் சொல்றோம் உண்மையாகவே இன்றைக்கு கோப்பா போலீஸ் ஸ்டேஷனில் கூட மக்கள்கிட்ட காணியில் சட்டத்தை கூட ஒழுப்புறோம். அவளுக்கு இடம் மாற்றி ஒழுப்பியாச்சு, நீ அங்கே போடுவினம் ஒழுப்பி இருக்குது. அப்படி சட்டம் தண்டை கடமையாச்சு. சட்டமும் நீதியும் இப்போ வேறு ஒரு புறம்பானது, அரசாங்கம் தலை போடாது. அந்த வகையில் இதைவிட பலமான அதிகாரமிக்க ஒரு சட்டம், இலங்கை மக்களை பாதுகாக்கிற சட்டம் ஒன்று உருவாகும். அதில் ஜனாதிபதியின் சமந்தான், பிரதமரின் சமந்தான், நானும் சமந்தான், நீங்களும் சமந்தான். அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குதான் நான் பயணம் செய்திருக்கிறோம். நல்லதொரு அரசியல் கலாச்சாரம் அமைஞ்சிருக்கு. இந்த அரசியல் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு அனைவரும் ஒத்துழைங்க. வைக்கிற சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதுல நாங்கள் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதுல காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது நல்லதுதானே. யாரு செய்தாலும் குத்துன அரிசியானா சரி, குத்துற அரிசிக்கு இல்ல ஓடி வந்து மாவல்றதுக்கு ஒரு சில செய்யறாரு, மக்கள் உணர்வார்கள். முனியப்பர் கோயில் கோயிலில் போகிற பாதையில் வந்து தொல்லியல் திணைக்களம் வந்து பாதையை வந்து அடைச்சி தூணுகளை போட்டிருக்கு. இது தொடர்பாக நான் அமைச்சரிடம் தெரிவித்திருக்கின்றேன். இது கள ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நான் உடனடியாக தொல்லியல் திணைக்களம் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன். அவர்கள் கூறுகின்றார்கள் மாநகர சபையிடம் கதைத்துத்தான் இதை போடுகின்றேன் என்று. அதற்கான எதிர்வரும் காலத்தில் நான் ஆணித்தனமாக அமைச்சரிடம் சொல்லியிருந்தேன், மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் பாதுகாப்பு. நான் அவருடன் தெரிஞ்ச கலாச்சார சீரழிவு அது ஃபுல்லாக புல்தரை பதிக்க போகிறார்கள் என்று கூறியிருந்தார்கள். புல்தரை பதித்து அழகான பிரதேசம் மாற்றப் போகிறார்கள். அது இல்ல அதுல வந்து அவள் நான் தொடர்பு அவள் சொன்ன சொல்றேன், அதுல கேட் போட்டு வாசலை விட போறோம்ட்டு. நான் அமைச்சர்கிட்ட கேட்டேன், அதுல முன்னுக்கு சிறந்த இடமாக அமைப்பதற்கு பிரேரிக்க வேண்டும். ஏனென்றால் பக்கத்துல ஸ்டேடியம் இருக்குது. அப்ப இது வந்து தொல்பொருள் திணைக்களத்தால் இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளால முன்வைக்கப்பட்டது. அங்கே இது தொடர்பாக அங்கே இருக்க அமைச்சருக்கு இதை நாங்கள் எதிர்காலத்து டிசிசியில் விவாதித்து இதற்கான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்தி அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் எதையுமே மக்களுக்கு என்ற இது வந்து இந்த அரசாங்கத்தில் ஏற்படுத்த முன்னே அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்டது தொடர்பு முன்னே செயற்படுத்தப்பட்ட அந்த இல்லைகள் எல்லாம் வரையறுக்கப்பட்டது மாநகர கருத்து. இது தொடர்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் விவாதித்து அதற்கான முடிவுகள் எட்டப்படும். எங்கட அரசாங்கம் சர்வாதிகார போக்குக்கு செயற்படவில்லை, யாருடைய காணியை சுயரிக்கப்படவில்லை. அவ்வாறான ஜனநாயகமிக்க அரசாங்கம். அதனால் தான் மாவட்ட ஒருங்கிணைப்புகளை கூடுதலாக விமர்சிக்க கதைக்கப்படுகின்றன. முந்தி மாவட்ட ஒருங்கிணைப்புகளை கொண்டு வர மாட்டாங்க, எல்லாமே சர்வாதிகாரம். அப்ப நாங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு இது தொடர்பாக நானும் கதைக்க இருக்கின்றேன். இதற்கான ஏனென்றால் ஜனநாயகம் எங்களுக்கும் கூட ஜனாதிபதி அவர் கூறியிருக்கார், உங்களது மக்களது பிரச்சனையை நீங்கள் கதையுங்கள் பயப்படாமல். அதனால் தான் பலர் இன்றைக்கு பார்லிமெண்ட் கதைக்கிறார்கள். நினைவாலயத்துல கல்லு போடாம வாசல் போட்டிருக்கிறோம், கோயில் வாசலை மூடி இருக்கிறது இல்ல. இது தொடர்பாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் தெளிவாக. மாவட்ட கூட்டத்துல இது மீளவும் பெறல அந்த தவறி என்ன சொல்லுங்க, மாவட்ட உங்களுக்கு கதைச்சு முடிவெடுத்து மக்கள் எதிர்ப்பாக இருக்குமா இருந்தால் மக்கள் தான் பெற. மக்கள் எப்போதும் ஒன்றுபட்டு இருப்பார்களா இருந்தால் பூரணமான இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து சும்மா கேட்கலையே, கோட்டையை இடிச்சு விட கேட்கலையே, மக்கள் பயணிக்கிறதுக்கு. அதனால மக்களோட விருப்பங்கள் அறியப்படும். இது அந்த தொல்பொருள் திணைக்களத்திற்கு அதிகாரிகளால்
செய்யப்பட்ட அஜெண்டா அவர்கள் நில அளவை எடுத்து இந்த சர்க்குலரை முதலே செய்திருக்கிறார்கள். அதற்கான பொறிமுறை நான் இந்த தொடர்பு கொண்டு கேட்டபடியே தான் அதை கேட்டு அந்த துறைவின் படிதான் நடக்கிறது. இது நிதி இப்பத்தான் அரசாங்கம் விடுவிக்குதா, முந்தி விடுவிக்க இல்லையா? அரசாங்கம் நிதியை கொடுத்தோன்னே சிறந்த அதிகாரிகள கோட்பாடு நான் பார்க்குறேன். உண்மையாக பணம் இருக்குது, பனைக்கு உள்ள கொஞ்சம் வச்சா என்ன பொறுத்த வரைக்கும் அது நாங்கள் மாவட்டம் நான் கலைப்பேன் மக்கள்கிட்ட கேட்டுக்கோள். அப்போ இதுக்கு தான் மாவட்டம் அப்போ கேட்பேன். அப்போ இதை வந்து டிசிஸில் கேட்சனீங்களா அதை செய்யுங்க. அப்போ முதல் அவள் சொல்லினா முதலே அற்புதம் எடுத்தாச்சு, இதுதான் முந்தைய அரசாங்கத்தில் அற்புதம் எடுத்தாச்சு என்றுதான் சொல்லுவாங்க. இப்போ இது ஷெடியூலில் கிடந்தது. அப்போ வந்திருக்கு இப்போ அரசாங்கம் நிதியை கொடுக்க எல்லாம் நடக்குது. இந்த மானச பில்டிங் செயற்படாமல் இருந்துச்சு, காசு இல்லை, தேர்தல் வைக்கல, காசு இல்லை. இப்போ அரசாங்கத்தில் காசு இருக்கு, கொடுக்குறோம் எல்லாத்தையுமே. அப்போ அரசாங்கம் சிறந்த முறை செய்து மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்.